ஏண்ட பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன் பசுமாட்டை பத்தி பாட போறேன் தள்ளு புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் பாடு புல்லு பசுபால நம்பி பண்டைய பால்காரே அடடா பாட போறேன் ஒரு வாட்டு கட்டி ஆட போறேன். இவ்வளவு விஜய் இருக்கேன் பசுக்குன்னு தட்டி விட்டா கண்ணா இடது கால் வலது கால் ரெண்டு நிலத்துல படாமே பறந்து பறந்து வித்த காட்டுறீங்களா? கயத்துல தான் நடக்கணும். சும்மாலாம் இதுல இருந்து அதுல பறந்து இதுல இருந்து இருக்கிற ஆளுக மேல விழுந்து ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கையை விட்டுருவான். கையை ஒடிச்சிருவேன். இனிமே கையை நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான். வானத்தை பார்த்து பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்கலை பல நாள் உள்ளே இழப்பாங்க. தண்ணி இனிய குடுங்கப்பா அந்த ஆளுக்கு. டயலாக் பேச விடுங்கடா என்ன? தண்ணி இனிய குடுங்க. முறகிற தள்ளிட போகுது. இந்த பார் என்ன இந்த நாள் எனக்கு நாடா இருக்கு. ஆமா நாடத்துக்கு வந்திருக்கேன். அடுத்த வருஷத்துக்கு நாடா வாங்கி கேட்பான். என்ன சொல்ல வர? சொல்ல விடுங்கடா. தண்ணி இனிய காட்டுங்க இந்த மாட்டுக்கு. இந்த நாள் உன் காலண்டர் எழுதி வச்சுக்க. அடுத்த வருஷத்துக்கு வேலாயுதப்பா நாடா வாங்கிருக்கேன். இந்த வருஷத்துக்குள்ளத அடுத்த வருஷமே வாங்கிட்டேன். நான் அத சொல்ல நான் டயலாக் 3000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருக்கேன். இங்க நான் சொல்றேன் டயலாக் கேளு. நான் பெர்ஃபார்ம் பண்ண சொல்றேன். சரி நீங்க பண்ணுங்க. ஏய் உங்ககிட்ட பண்ணு அத போய் பண்ணு. இந்த நாள் அடயாண்டா இந்தங்க அதான் அந்த நாள் காலண்டர் எழுதி வச்சுக்க. அட காலண்டர் நான் உன்னை காட்டலும் பெரிய டான்ஸா மாறி உன்னை பப்புனாக்கி உன்னை மேடல போட்டு நான் புரட்டி எடுக்கல. என் பேரு அண்ணாமலை இல்ல அசோக். நானும் எழுதி பேனாவே யாராவது எழுதி வைங்கடா. நான் சொல்றேன். சரி எழுதிருங்க எழுதிருங்க. எழுதாத சொல்லிட்டீங்க. என்னடி எழுதுற? கோபப்படாதீங்க. ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் அழுக விடுங்கடா. சார் எழுதிக்கிறேன் சார். இந்த எழுதிக்கிறேன். சார் என்ன மைக்கல தூசியா இருக்கா? வச்சிட்டீங்களே பாரு. என்னடி தேர்ற? பானம் போடுறாரு. பானம் போடலடா. ஸ்டைல்டா. நான் வா லூசு. நான் சொல்றேன் கெவன் டயலாக் கெவன் இங்க வர. அப்பா என்னமோ புசு புசு போடுவா. நான் ஒரு தடவை சொன்னா 100 ஏய் இங்க கெவனி டயலாக் சொல்லி இருக்கேன். அங்க வானமா வர்றாங்க. ஏங்க எங்கிட்ட புசுன்னு புசுன்னு போகுதுங்க. புசு புசுன்னு தான் இப்ப போகுது. இப்ப இன்னைக்கு தான் நின்றுருக்கு. உனக்கு அது பிடிக்கலையா? ஏங்க அது பாம்பு மாத்திரையா கூட இருக்கலாம்ங்க. ஐயோ நான் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்கேன். என்ன டயலாக் வாயாங்கடி நான் நம்ப மாட்டேன். இப்போ நீ நம்புற மாதிரி செய்யறேன் பார். எனக்கு எத்தனை ஸ்டைல் வச்சிருக்கேன். இப்ப ரஜினிகாந்த் நீ ஒத்துக்குருவ. இப்ப பார் என்ன வர மாட்டேங்குது. கலையரங்கத்துக்கு பின்னாடி போய் விழுந்து. சீனுக்கு பின்னாடி போய் விழுந்து. ஒரு வாரமா பிராக்டிஸ் எடுத்தனே. இப்ப பாரு. அதை எடுங்களே. இங்க கொடுங்க. இங்க கொடுங்க சார். சூப்பர் ஸ்டார் இங்க கொடுங்க. வாயை தரங்க. இனிமே நீங்க தூக்கி போட வேண்டாம். என் வாயில வச்சிட்டேன். இத மட்டுமா வைக்க? ஓகே. பையங்கடே உனக்கு சிகரெட்டே ஒழுங்கா வைக்க தெரியல. நீ என்னத்த போடு? என்னமா அரை மணி நேரமா மேக்கப் போட்டு வந்திருக்காரு. ஆளு பாக்கியராஜ் வந்திருக்காரு. அப்பா பாக்கியராஜ் கிட்ட போய் எப்படி பேசுறா நீ? கண்ணாடி போட்டுருக்காரு பாரு. அப்பா பாக்கியராஜ் இல்லப்பா பொன்னமலம்பா. டேய் நான் சொல்ற கேளு. நான் ரஜினிகாந்த்ரா. புரியுதா இல்லையா? என்னடா கனகராஜியா? யோ பாக்கியராஜியா? ஜனகராஜ். அப்பா பொன்னமலம்யா. பொன்னமலம் இல்ல மொந்தம்பலம் இல்ல. பேச விடு. இல்ல நீ உங்க ஒப்பனம் சேர்ந்து நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க இல்ல? உன்னை நான் பாத்துக்கிறேன்.
ஒரு ஆம்பளைட்ட எப்படி மதிப்பு கொடுத்து தெரிஞ்சு பேசுங்க. யார் ஆம்பளை? வேண்டாம், உன்னை உச்சரிக்கிறேன். கவனம் கவனம் தேவை. யார்கிட்ட பேச? இரியா அப்பா, எனக்கு ஒரு பூஸ்ட் சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ரவுண்டு கொண்ட, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு? நீ பண்ணியா? எனக்கு ஒரு பூஸ்ட் சொல்லுங்கப்பா, சோடா வாங்கிட்டு வாங்க சொல்லுங்கப்பா, முதல்ல பாட்டு பாடணும். உன் கொண்டைய கழட்டி போடுவேன். நான் என்னங்க இம்சப்பட்டு இருக்கேன்? சவடால நீ பண்ணியாவா? உனக்கு கேலியா இருக்கா? துண்டு ஓட்டதுனால தப்பிச்சுக்கிட்ட நீ. ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன உன்னை துண்டை போட்டிருப்பேன். வந்த கோவம் துண்டை போட்டோன்னே அப்படியே கூலா அமைஞ்சிருச்சு. துரைப்பா துண்டா போட்டு வராம்பா. ஏய் வேண்டாம், என்னை நோண்டி பார்க்காத. எனக்கு வேலை இருக்கு, உங்கள்ட்ட அந்த வேலை இல்லை. ஏய், எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தினை தட்டி உசுப்புற. என்னடி தேர்ற? அது எந்திரிக்காது. அதான் எந்திரிக்காது. ஐயோ எந்திரிச்சிருச்சு. அதான் எந்திரிக்காது. உன்னை தூங்க விடாது. ஏன் என்ன பண்ணும்? எனக்குள்ள இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகத்தை நீ பாரு. காணா ஒரு முகம் தான் இருக்கு. ஏய் நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் பெரிய புரிங்க, ஆறு முகம் வச்சிருக்க. போயா ஏய் ஆமா பொம்பளை பிள்ளையாச்சே நம்ம பாக்குறேன். போயாங்கடி. கை போடாத. என்ன இல்ல என்னன்னு கேட்டேன். நெத்தியடி கேள்விப்பட்டிருக்கேன். நெத்தியடி உன்னை எல்லாம் அப்படியே மூணா மடிச்சு என் டவுசர்ல சொருகிட்டு போயிட்டு இருப்பேன். ஓடி போ, கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிக்க. போ போ போ, சின்ன பிள்ளையா இருக்க. போடு சொல்லியா? மாமா மாமான்னு கூப்பிடுறாரு. ரொம்ப அடிபட்டுட்டாருல. நீங்க ஒரு வார்த்தை என்ன அங்கனே அடக்கம் பண்ணிட்டு வரதுன்னு இப்ப சுதாரிச்சுக்கிட்டாரு. எப்ப இந்த வார்த்தையை சொன்னீங்களா? அங்கனே அடக்கம் பண்ணணும்னு. இப்பதானே போட்டேன், மறுபடியும் என்ன அடி வாங்கினது இழப்பு வாங்குதுமா? இருமா, கை வச்சிட்டல. இதாம்மா சொல்றது புரிய. இதாம்மா இதாம்மா தரு பாபா, கையை தான் வச்சிருக்கேன், நான் காலில் உரைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அப்படி தூக்கி போட்டு மிதிக்கலையேன்னு வருத்தப்படுறா. அப்படி தூக்கி போட்டு மிதிக்கலையா? உருட்டி விட்டு மிதிக்கணுமா? ரசிகர்கள் அதெல்லாம் சகசமப்பா. ஹலோ வீரத்தேவா, ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுது, நீங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க வேடிக்கை? என்ன செய்யணும்? பதிலுக்கு நீங்க கையை வச்சு தள்ளுங்க. நான் அவன் நெஞ்சை பிடிச்சிட்டு தள்ள, நீ ஓசில புழு பிள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ். ஐ எம் வெரி டீசென்ட் மேன். திருப்பி அடிக்க மாட்டாரு. நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். அப்புறம் என்னங்க இழுவ? எடுங்கப்பா அந்த கத்திய, கையை கழிச்சு விடுவோம். எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. பாடா வேற எதுவும் சொல்லாம இருந்தியே. உன் வாயில நல்ல வார்த்தை பார்த்தா சொன்ன ஏதாவது. ஏப்பா எல்லாமே பழிச்சிருதா? ஏய் உண்மையை தானப்பா சொல்றீங்க? தெரிஞ்சுக்க, என்னை கை நீட்டு அடிச்சிட்டு நீ பெரிய ஆள் நினைச்சிருக்கியா? பெரிய ஆளுதான். உன்னை திருப்பி அடிக்கணும் ரொம்ப நேரம் ஆயிராது. நீ வேணா சண்டைக்கு வா. தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க பார், அவங்களுக்காக பொறுமையா போறேன். அவங்க ஒரு வார்த்தை என்ன கேட்டாங்கன்னு வை, தம்பி அவதான் பைத்தியம் முடிச்சு சிரிக்கி எதை செஞ்சுட்டா, நீங்க இப்படி பண்ணலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா கேட்க மாட்டாங்க, மறந்த குடிச்சிருவேன். குடிச்சிட வேண்டியதானே? என்னத்தான் நான் சொல்றேன் சரிதானே? யோ சரியா? ஏய் என் தங்கச்சி என் நாய் கடிச்சிருச்சுப்பா. கடைசியில் ரஜினி அந்த ஜனகராஜ் ஆக்கிட்டாங்கடா. என்னடா என் கொடுமை. பரவாயில்ல, உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க ஒன்னும் மன்னிக்க வேணாம்னு சொல்றேன். நானே மன்னிச்சுட்டேன். நீங்க மன்னிக்க வேணாம். இன்னைக்கு திங்கக்கிழமை, நான் யாரையும் கை தொட மாட்டேன். புதன்கிழமையா? புதன்கிழமையா?
கடவுளே, அடிச்ச அடியில கிழமை கூட மறந்து வச்சேடா. செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுல. ரைட், ஓகே. புதன்கிழமை. பரவாயில்ல. ஏய் தொட்டு பேசாத. ஏய், தொடக்கூடாதா குனியா? தொட்டா புடிக்காது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம தான் இருந்தா. யாரையா? ஏய், மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா? சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரிக்கா? வண்டிக்குள்ள. வண்டிக்குள்ளையா? ஏய், சிவன் ராத்திரிக்கு எங்க அம்மாச்சியை தானே சுடிதார் போட்டு அனுப்புனேன். அப்ப அது நீ இல்லையா? எங்க அம்மாச்சி இல்ல. அது என்ன கரெக்டா உன் வளர்த்தி தான் இருக்கு? என் அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். சரி, அந்த கிழவிக்கு அவ்வளவு அறிவு மாமியார் வேண்டாமா? ம். படுத்தது உன் சாலை பத்தியா படுக்கிறது? நான் வேற சாப்பிட்டு வரவும் லைட்டா கரண்ட்ல இருந்தேன். உன் சாலை பார்த்தோன்னு நீ தானாக்கும் நினைச்சு என்ன பண்ணீங்க? பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? கடைசி சீட்ல. கிளவி முன்சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்போ நான் தான் விட்டா. அதான் டிரைவர் திட்டிருக்காப்ல. எவன்டா கடைசி சீட்ல ஓட்டைய போட்டதுன்னு. ரைட், ஓகே, பிரச்சனை வேண்டாம். கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. சரி சரி விடு. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரம்பிச்சிட்டாடா. மாம்பழையா வர நீ வந்தாலும் போது அவ போஸ் கொடுத்த மணியமா தாயா இருக்கா. போதும், இந்த சிலையை எப்ப திறப்பாங்கன்னு கேட்க போறாங்க. நகரு. ஆமா, கமான் டெல் மீ. சக்கச்ச வந்த பள்ளம் நாங்க இன்னைக்கு பள்ளம் மாம்பழம் விக்கிறேன். மாம்பழம். மாம்பழம் மாம்பழம் விற்க வந்தா அம்மா. அனாவசியமா அம்மா பத்தி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு என்னையா பிரச்சனை? அப்பா கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. முறுக்குப்பா மீசி முறுக்குறியா? அந்த டியூப்லைட்ல கட்டி கோவம் வளர்ந்து தொங்குற மாட்டான். பூனைக்குட்டிக்கு மீசை வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் முறுக்கி வேறு இப்படி விட்டுக்கிற. இல்லை, என்னை மாதிரி கொஞ்சம் பெருசா வச்சுருந்துட்டு வச்சுக்க. அவ்வளோதான். ஒரு சில பேர்லாம் கண்மையிலே மை போடுறாங்க. மாம்பழம் விற்க வந்து அம்மா என்ன பண்றீங்க? கை கொடுக்குறால ஏன் கையை சொல்றீங்க? உற்சாகம் உற்சாகம். சூப்பர் சூப்பர் சூப்பர். லேசா ஒரு தவு சொல்லுங்க. ஊர்ல அசிங்கமான அப்படியே தவி போய் அலையாசம் பெட்டியில உட்காந்துக்க. உன்னை அப்படியே அழகா சாச்சு. என்ன பண்ண போறீங்க? என்னமோ பண்றேன்னு சொன்னீங்களே, அவர் பெட்டியில வச்சு நகர கூட மாட்டேன். அப்புறம்
கேட்டுற பழக்கம். ஹாய் 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 ராணி, சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க கேளுங்க, என்ன வேணா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. திட்டக்கூடாது. இனிமேலாம் நான் திட்ட மாட்டேன். அடிக்கக்கூடாது. திட்டினா மட்டும் உங்களுக்கு சூடு சொன்னேலாம் வரவா போகுது. நான் உன்னை ஓப்பனா ஏய், ஒரு வார்த்தை கேட்கலாம்னு இருக்கேன். ஏன் கோவப்படுற? என்ன வார்த்தையா கேட்குற? பொம்பளை பிள்ளைகிட்ட போயிட்டு சரி விடு, நீ போயாங்கிடு. சரி, நீ கோவப்பட்டேன்னா ஒன்று செய். என்ன நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறியா? அதுவும் கேட்க முடியா? ரெண்டு பேருமே கிடைக்கலன்னா அப்புறம் யாரை தான் சொல்கிறேன்? நான் டைரெக்டாக சீத்துக்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உங்களை லவ் பண்ணலை. ஐ டோன்ட் கேர். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நாளை பின்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். தாராளமாக பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னே, உன்னை என்ன லவ் பண்ண சொல்ல நான் சொல்லவே இல்லையே. நீ எங்கே வேணாலும் போகலாம். நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் காலம் முழுக்க. காலம் முழுக்கவா? என் உசுருள்ள வரைக்கும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏங்க நாளைக்கு நான் குழந்தை குட்டியோட நல்லா இருக்க போறேன். நீங்க எதுக்கு? தாராளமாக, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் லவ் பண்ணுறேன். அவ்வளோ உண்மையான கதலா? நிச்சயமா. ஆனால் நீ எங்கே வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நான் லவ் பண்ணதுக்காக நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். என்ன பொம்பளை நினைச்சியா இல்லை வேற எதுவும் நினைச்சியா? இல்லைம்மா, அவர் சொல்கிறது புரியுதா இல்லையாம்மா? யாரை வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போ. போ. ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. அவர் லவ் பண்ணும். அவர் கூப்பிடும் போது வர்றதுக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? கேட்குறேன், நீ அது பிள்ளைக்கு அப்பாவா மாமாவாடா? எனக்கு மாமா, அதுக்கு அப்பா. காதல், இந்த காதல் உங்க ஒப்பன் சொன்ன காதல், என்ன கள்ள காதல். உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிறது தெரியுமா?